ராஜராஜ சோழனை விட ஜாஸ்தி இவர் செஞ்சிருக்கிறது. ராஜராஜ சோழனிடம் சேகர் பாபை ஒப்பிட்டு பேசியிருப்பது உண்மையிலே கமலஹாசனுடைய வாய்க்கொழுப்பை காட்டுகிறது. கமலஹாசன் நாவடக்கத்தோடு இருக்க வேண்டும். பெட்டி வாங்குவதையும் நெல்லாவை நிரப்புவதையும் தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்ற கமலஹாசன் நாவடக்கத்தோடு இனி பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். 79 கோயில் 79 கரெக்டா 79 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தவர் இவரு. அதுல என்னங்க பெரிய விஷயம்னா ராஜராஜ சோழனை விட ஜாஸ்தி இவர் செஞ்சிருக்கிறது. அதெல்லாம் வேண்டாங்க, தமிழ்நாட்டுக்காக செய்தேன் என்கிறார் அவர். திரு ராஜராஜ சோழன் என்பவர் தமிழகத்தினுடைய அடையாள சின்னம். திரு சேகர் பாபு என்பவர் தமிழகத்தினுடைய அவமான சின்னம். இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் தெரியாமல் திரு கமலஹாசன் அவர்கள் ராஜராஜ சோழனிடம் சேகர் பாபை ஒப்பிட்டு பேசியிருப்பது உண்மையிலே கமலஹாசனுடைய வாய்க்கொழுப்பை காட்டுகிறது. கமலஹாசன் நாவடக்கத்தோடு இருக்க வேண்டும். பெட்டி வாங்குவதையும் நெல்லாவை நிரப்புவதையும் தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்ற கமலஹாசன் நாவடக்கத்தோடு இனி பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே நான் சொன்னது போல ஸ்டாலினும் உதயநிதியும் தேர்தலுடைய தோல்வி பயத்தில் உளறிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையில் இன்று கமலஹாசனும் இணைந்து கொண்டிருக்கின்றார்.